எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பிக்கிள் ஊறுகாய் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறது. கோவக்காய் உப்பிலிட்டது அப்படின்ட்டு மலையாளத்தில் சொல்லுவோம். இது நம்ம நல்லபடியாக செஞ்செடுத்து வச்சா 2 to 3 மாதம் வரைக்கும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமே அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 6 மாதத்துக்கு மேலேலாம் நமக்கு இது யூஸ் பண்ண முடியும். சாதம் கூடையும் கஞ்சி கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு முத்தாத்த கோவைக்காய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோவைக்காய் தான் எடுத்துருக்கு. நல்லா கழுகி க்ளீன் பண்ணி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா துடைச்சி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கு. நல்லா காஞ்ச மாதிரி தான் இருக்கும். வெயில் ஒன்றும் போடக்கூடாது. தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கு. உப்பு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இன்னும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். புளிப்புக்காக கெடாமல் இருக்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கு. வினிகர் தான் சேர்க்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்தா பத்தாது, கெட்டு போயிடும். வினிகர் கொஞ்சம் நம்ம இதில் அதிகமாக சேர்க்கறது ஏன் அப்படின்னா, மாங்காய், நெல்லிக்காய், அதே மாதிரி எலும்பிச்சம்பழம் இல்லாத நம்ம இதே மாதிரி ஊறுகாய் செய்யும் போது அதுக்கெல்லாம் புளிப்பு இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வினிகர் கம்மியாக சேர்த்தா போதும். கோவைக்காய்க்கு புளிப்பு இல்லாததுனால அந்த புளிப்போட டேஸ்ட்டு உப்பு எல்லாம் சேர்ந்தா தான் அது நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். அதனால தான் 3/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கிறது. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த உப்பு ஃபுல்லாக அதுக்குள்ளே கரையணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க. தீ ஆஃப் பண்ணியிருக்கு. இந்த தண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது ஜாருக்குள்ளே ஊற்றணும். ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கு. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கழுகி வெயிலில் வச்சு காய விட்டு எடுத்து வச்சிருக்கிற கிளாஸ் ஜார் தான். அதுக்குள்ளே 10 to 20 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் கோவக்காய் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேணுன்ட்டு இல்லை, முழுசாகவே சேர்த்துருக்கு. இப்படி சேர்க்கறது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஆற விட்டு எடுத்து வச்சிருக்கிற உப்பு, வினிகர் எல்லாம் சேர்த்த தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த கோவக்காய்க்குள்ளே ஊற்றி இருக்கு. இப்போ இந்த கோவைக்காய் கொஞ்சம் அந்த தண்ணியில் கொஞ்சம் பொங்கி மேலே தான் நிற்கும். மேலே இருக்கிற கோவைக்காய் சிலது தண்ணியில் அமங்காமல் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே அமுக்கி விட்டாலும் அது கொஞ்சம் மேலே தான் நிற்கும். அப்படி இருக்கட்டும். முடிஞ்சிருச்சு. நம்ம இது மூடி வச்சுக்கலாம். 3 to 4 நாளுக்குள்ளே இது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஆகிடும். 1 வாரம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஊறி கிடச்சிடும். இப்போ பாருங்கள், 5 நாளுக்கு அப்புறம் தான் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ இது சாப்பிட்றது கரெக்டாக இருக்குது. ஆனால் 1 வாரம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக உப்பு புளிப்பெல்லாம் நல்லா இந்த கோவைக்காய்க்குள்ளே இறங்கிடும். மேலே கொஞ்சம் பொங்கி நான் தண்ணியில் அமர்த்தி விட்டுருக்கு. பாருங்கள், இப்போவே இந்த கோவைக்காய் லைட்டாக கொஞ்சம் சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஆகும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சில டைம் மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கும்போது இந்த தண்ணிக்கு மேலே ஃபங்கஸ் வர்ற மாதிரி தோணுது, கெட்டு போகிற மாதிரி தோணுது அப்படின்னா உடனே ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க. இது நம்ம கை போட்டு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஈரமாக இருக்கிற ஸ்பூன் போட்டோன்னு எடுக்கக்கூடாது. அப்படியெல்லாம் செய்யும்போது சீக்கிரம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். மாங்காய், நெல்லிக்காய், எலும்பிச்சம்பழம், கேரட், குக்கும்பர், அதே மாதிரி பைனாப்பிள், கொய்யாப்பழம், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இதில் சேர்க்கிற காய்கறியோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்க்கிற உப்பு, வினிகர் அதோட அளவில் வித்தியாசம் வந்துடும். அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கிற இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.